சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? அம்மா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு போன்லயே இருக்கிறாயம்மா. வேலைக்கு போறாளோ, வீட்டு வேலைக்கு போறாளோ, இல்ல ஆபீஸ் வேலைக்கு போறாளோ தெரியல. எப்போ பார்த்தாலும் போன்லயே இருக்கிறாள, என்னன்னு தெரியலையே. ஆமாங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் போனு கையுமா தான் இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போறாங்களா எங்க போறாங்களா தெரியல. இரு, நான் அப்புறமா பேசுறேன். ஏன்னாக்கா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்க இப்படி பாத்துக்கிறீங்களே. போன்ல பேசினா என்ன தப்பா? வீட்டுல போனா என் தங்கச்சி கிட்ட பேச முடியல, எங்க அக்கா கிட்ட பேசல. சரி, வர்ற வழியிலாவது நாங்க போன்ல பேசணும்னு வந்தா நீங்க என்னவோ அப்படி பாத்துக்கிறீங்களே. என்ன நினைச்சுக்கிறீங்க? போன் நீங்க வாங்கி கொடுத்தீங்க இல்ல ரீசார்ஜ் எதுனா பண்றீங்களா? எங்க சொந்தக்காரர்கிட்ட கூட பேச விட மாட்டேன்றீங்களே. வீட்டுல தான் போனா அவத்துல நாங்க ஏதோ வர்ற வழியில இப்படி பேசின்னு வரோம். வேலை முடிச்சுட்டு அப்படியே நான் பாத்துன்னு வரோம். போன்ல தானே நாங்க பேசின்னு வரோம். அதுக்கே நீங்க இப்படி கதை கட்டி இருக்கிறீங்களே. நாய்மா, உங்களுக்கு தான் வேலை தொழில் இல்லாத உக்காந்து இருக்கிறீங்க. நாங்காவது ஏதோ வேலை வச்சுக்கின்னு நாங்க போறோம் வரோம். இதுல வேற நொட்ட கதை வேற வச்சுன்னு பேசினுக்குங்க. இன்னொரு எதுனா பேசி பாருங்க, உங்களுக்கு 2 பேர் இருக்குது. நீ போன்லாம் பேசு, நிழல்லாம் பேசு, எங்களுக்கு நான் கேட்டது தப்பாச்சிடியம்மா. போடியம்மா தாய.